நம்ம திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து அமாவாசை பௌர்ணமியில் மதிய பூஜை 12 மணிக்கு நடக்குது. குழந்தை வரம் கேட்டு வர தம்பதியர் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பேர் வந்து கலந்துக்கிறீங்க. வரவங்க வந்து தயவு செஞ்சு அந்த 11 மணிக்கு, அதாவது 12 மணிக்கு பூஜை கலந்துக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடணும். 11 மணிக்கே இங்கே வந்துடுங்க கோயிலுக்கு. வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு சாமிக்கிட்ட 2 எலுமிச்சம்பழம் வச்சு மந்திரிச்சு தருவோம். அதை வாங்கி குடிக்கிற பட்சத்தில் நல்லபடியாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. 90 நாளில் வந்து முனியப்பன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. நீங்கள் வேண்டிங்க தொட்டில் வாங்கி கட்டி வேண்டுதல் வைங்க, முனியப்பன் கண்டிப்பாக நடத்துகிறாரு. அதே போல் வந்து திருமண தடையாக இருக்குது சாமி, எங்களுக்கு திருமண ஜாதகம் எடுத்துகிட்டு எங்கெங்கே பார்த்தோம், பரிகாரம் பண்ணோம், நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் திருமண தடையாக இருக்குதுன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை நாளில் நம்ம காட்டுமணிக்கிட்ட வந்து 11 ரூபா முடிஞ்சு கட்டிட்டு அவங்க ஜாதகத்தை கொண்டாந்து சாய்மடியில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார். வர பௌர்ணமி அதாவது 12ஆம் தேதி தை 30 மதியம் 12 மணிக்கு பூஜை நடக்குது. பூஜையில் கலந்துக்கிறவங்க 11 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வந்துடுங்க. ஓம் காட்டுமணியப்பனே போற்றி.